ஹாய் வணக்கம். நம்ம இன்றைக்கி எக்ஸ்பர்டைசர் அகாடமி தமிழ் சேனல் மூலமாக பார்க்க போகிற சாஃப்ட்வேர் இல்லஸ்ட்ரேட்டரில் நம்ம இன்றைக்கி பர்டிகுலராக பார்க்க போகிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, அதாவது ஒரு க்ரீட்டிங் எப்படி டிசைன் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். நான் ஆல்ரெடி பார்த்திங்கன்னா ஒரு சில சைஸஸ்லாம் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ நார்மல் சைஸ்லாம் நான் வச்சுக்கிட்டு ஒரு லேண்ட்ஸ்கேப்பில் எடுத்துக்கிட்டு நான் பண்ண போகிறேன். ஸோ இதுக்கு ஒரு ப்ளூ டிண்ட்டு கிரேடியன்ட் நான் ஆட் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு கிரேடியன்ட் லைட் ப்ளூலேருந்து டார்க் ப்ளூ மாதிரி எடுத்துகிட்டு அந்த கிரேடியண்ட்டை அப்ளை பண்ணிவிட்டு ஜஸ்ட் அதை ஸ்கேல் பண்ணி கரெக்டாக அதை மூவ் பண்ணி வைக்க போகிறேன். ஸோ க்ரீட்டிங் மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா நம்ம முதல்ல கையில் கொடுத்துட்டோம்னா இப்போ பார்த்திங்கன்னா ஆன்லைன்லேயே நம்ம க்ரீட்டிங் தான் ஷேர் பண்ணுறோம். ஸோ இந்த க்ரீட்டிங் எப்படி ரெடி பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ ஈஸியாக எப்படி அழகான ஒரு க்ரீட்டிங் ரெடி பண்ணுறது அப்படிங்கிறது பார்ப்போம். ஸோ வெறும் ஷேப்ஸை வச்சுட்டு நம்ம அழகாக பண்ணிடலாம். ஸோ இதுக்கு முதல்ல பார்த்திங்கன்னா இல்லஸ்ட்ரேட்டரில் ஃபோட்டோஷாப்பில் அனிமேட்டட் க்ரீட்டிங்லாம் பண்ணியிருக்கோம். இங்கே ஃபஸ்ட்டு அந்த க்ரீட்டிங் எப்படி ரெடி பண்ணுறது, ஈஸியாக சிம்பிளாக எப்படி ரெடி பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ பார்த்திங்கன்னா ஒரு சர்க்கிள் பண்ணிவிட்டு அதை கட் பண்ணி எடுத்துகிட்டேன், எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அதுக்குள்ளார சென்டராக ஒரு சர்க்கிள் வரைஞ்சிட்டு அதை கொஞ்சம் ஸ்கேல் பண்ணி கரெக்டாக மூவ் பண்ணி வைக்கிறேன். ஸோ அதை ஒரு டிசைனாக நான் எடுத்துக்கிறேன். அதே போல் இந்த சின்னதாக இருக்கும் அதே போல் பண்ணிக்கிறேன். இதையே நம்ம காப்பி பண்ணி எல்லா இடத்துக்களையும் மூவ் பண்ணி வைக்க போகிறோம். ரொம்ப சிம்பிளான டிசைன், ஈஸியாக பண்ணிடலாம். யார் வேணால் இதை பண்ணிட முடியும். ஸோ ரொம்பவே ஈஸி தான், கஷ்டம்லாம் ஒன்றும் கிடையாது. ஸோ அதையே எல்லா இடத்துக்களையும் காப்பி பண்ணி ஆல்ட் பிடிச்சி காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஈஸியாக அந்த டிசைன் பார்க்குறதுக்கு ரொம்பவே பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ இதுக்கு ஒரு ஸ்டெம்ஸ் ஆட் பண்ணுறோம். ஸோ ஒரு ஸ்டெம்ப் நம்ம அதுக்கு ஆட் பண்ணுறோம். ஸோ இதுக்கு பேர் பார்த்திங்கன்னா, இந்த டிசைன் பார்த்திங்கன்னா ஆக்சுவலி காப்பி பேஸ்ட் பண்ணுறோம். பண்ணிவிட்டு இதுக்கு நம்ம ஒரு சின்ன ஸ்டெம்ப் மாதிரி ட்ரா பண்ண போகிறோம். ஸோ ஒரு ஜஸ்ட் அதை கரெக்டாக மூவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அதை நான் ஜஸ்ட்டு ஒரு ஸ்டம்ப் மாதிரி ட்ரா பண்ணி ப்ளேஸ் பண்ணுறேன். ஸோ இது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, இதுக்கு பேர் டேண்ட்லியான்னு சொல்லுவாங்க. இதுக்கு பேர் டேண்ட்லியான். ஸோ இது விண்டில் ப்ளோ ஆகும். ஸோ சீட் கேரியர். ஸோ இதை சீட்ஸ் இருக்க மாதிரி. ஸோ இதை நம்ம சிம்பிளாக ஒரு டிசைனாக பண்ணியிருக்கோம். ஸோ இது மாதிரி ஸ்டெம்ஸ்லாம் ஜஸ்ட்டு காப்பி பேஸ்ட்டு சேம் அதே ஃபார்மேட் எல்லா இடத்துக்களையும் நம்ம பேஸ்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் அதை கரெக்டாக ஸ்கேல் பண்ணிக்கோங்க. ஸ்கேல் பண்ணிவிட்டு க்ளோஸாக போய்ட்டு கொஞ்சம் அந்த வித்து அதிகப்படுத்திக்கோங்க. கரெக்டாக ப்ளேஸ் பண்ணிக்கிறோம். எல்லா இடத்துக்களையும் இப்போ காப்பி பேஸ்ட் தான், ஜஸ்ட்டு காப்பி பேஸ்ட் ஈஸியாக எல்லா இடத்துக்களையும் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இதுக்கு பேர் டேண்ட்லியான்னு சொல்லுவாங்க. ஸோ இது ஒரு பொட்டானிக்கல் நேம். ஸோ இது ஒரு விண்ட் கேரியர். ஸோ இதை நம்ம சிம்பிளாக ஒரு காட்டனிஸ்டிக் கிரேட்டிங்காக நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ ஜஸ்ட்டு அதுக்கு அடுத்து
அதை அப்படியே வந்துட்டு காப்பி பேஸ்ட். ஸோ ரெண்டையும் செலக்ட் பண்ணிவிட்டு மர்ஜ் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட்டு ஃப்ளிப் வெர்டிக்கல். ஸோ ரிஃப்ளெக்டில் போய்ட்டு வெர்டிக்கலில் வச்சுக்கோங்க, சாரி ஹரிசாண்டலில் வச்சுக்கோங்க. ஸோ ஃப்ளிப் ஆகிடும். ஃப்ளிப் ஆனோடனே அதை கரெக்டாக ப்ளேஸ் பண்ணிவிட்டு ஒப்பாசிட்டியை வந்துட்டு நீங்கள் கம்மி பண்ணிங்கனாவோ இல்லை கலர் கரெக்ஷன் வந்துட்டு பண்ணிங்கனாவே உங்களுக்கு வந்துட்டு அது பார்க்கறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ அதை வந்துட்டு நான் சூஸ் பண்ணி ஒரு கிரேடியன்ட் கலர் வந்துட்டு நான் அதுக்கு ஃபில் பண்ணிக்கிறேன். ஸோ கிரேடியன்ட் நான் ஃபில் பண்ணும்போது பார்க்குறதுக்கு ஒரு பெவல் ஃபீல் வந்துட்டு எனக்கு கிடைச்சிருக்கும். சேம் பேக்ரவுண்டுனால ஒரு பெவல் ஃபீல் வந்துட்டு எனக்கு இருக்கும் பார்க்குறதுக்கு க்ரீட்டிங்கில். ஸோ இதுக்கு வந்துட்டு நம்ம கொஞ்சம் வந்துட்டு பெவல் அண்டு லைட்டாக பெவல் கொடுத்துட்டு அதுலேயே ஒயிட் ஸ்ட்ரிப் வந்துட்டு கொஞ்சம் வந்துட்டு ஒயிட்டு வந்துட்டு மிக்ஸ் பண்ணிக்குவோம். ஸோ வந்துட்டு பார்க்குறதுக்கு நல்ல ஒரு ஃபீல் இருக்கும் க்ரீட்டிங்கில். ஸோ சிம்பிளாக வந்துட்டு எப்படி பண்ணுறதுங்கிறதான் நான் வந்துட்டு இன்றைக்கி நம்ம கற்றுக்கிட்ருக்கோம். ஸோ இதுக்கு வந்துட்டு நான் கொஞ்சம் ஒயிட் கலரில் கொஞ்சம் மிக்ஸ்டு கலர்ஸ் எல்லாம் நான் கொடுத்து பார்க்குறேன் கிரேடியண்ட்லாம். ஸோ ஒரு பிங்கி கலர்லாம் வந்துட்டு கொடுக்குறேன். ஸோ செட் ஆச்சுன்னா வச்சுக்கலாம், ஒயிட் வந்துட்டு அதுக்கு மாற்றிட்டு ஒரு டிரான்ஸ்பரண்ட் லுக் மாற்றி பார்ப்போம். ஸோ ஒரு ஒயிட் கலர் பேஸில் இருந்ததுனால நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு, பளிச்சுன்னு தெரியும். ஸோ இது வந்துட்டு ஃப்ரண்ட்டு, இது வந்துட்டு பேக் அப்படிங்கும்போது உங்களுக்கு பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இல்லாட்டி இது இப்படியே கூட நம்ம வச்சு அனுப்பலாம். ஸோ இங்கே வந்துட்டு கண்டென்ட்டு, இங்கே வந்துட்டு கண்டென்ட் கொடுத்துக்கலாம். ஸோ இங்கே டிசைன், இங்கே கண்டென்ட், இதுக்கு மேலே கூட வச்சுக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ நம்ம வந்துட்டு ஒரு சிம்பிள் க்ரீட்டிங் வந்துட்டு எப்படி பண்ணுறதுன்னா, ஸோ இதில் வந்துட்டு நான் க்ரீட்டிங் கார்டு அப்படின்னு சொல்லிட்டு நான் ஜஸ்ட் வந்துட்டு நான் டைப் பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்கு வந்துட்டு ஒரு ஒயிட் கலரில் வந்துட்டு ஃபில் பண்ணிக்குவோம் கலரை. ஸோ நமக்கு ஒரு க்ரீட்டிங் கார்டு வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதே போல் நம்ம ஃபோட்டோஷாப்பில் ஒரு அனிமேட்டட் க்ரீட்டிங் வந்துட்டு பார்த்தோம். சிம்பிள் அனிமேட்டட் க்ரீட்டிங்கு. இப்போ இன்றைக்கி வந்துட்டு அந்த க்ரீட்டிங் கார்டு வந்துட்டு எப்படி ரெடி பண்ணுறது அப்படிங்கிறத வந்துட்டு பார்த்துருக்கோம். சப்போஸ் இந்த க்ரீட்டிங்கில் வந்துட்டு சின்ன அனிமேஷன் தேவை அப்படின்னா நம்ம இதை எடுத்துகிட்டு வந்துட்டு செப்ரேட்டாக எடுத்துகிட்டு போய்ட்டு இந்த டான்லியோன் வந்துட்டு தனியாக எடுத்துகிட்டு போயிடணும். எடுத்துகிட்டு போயிட்டு அதுக்கு சின்ன அனிமேஷன் வந்துட்டு நம்ம ஃபோட்டோஷாப்பில் கொடுத்து அது ஒரு அனிமேட்டட் ஜிஃப்ட் க்ரீட்டிங்கை கூட நம்ம ரெடி பண்ணிக்கலாம். பட் இப்போ நம்ம வந்துட்டு பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு டான்லியோன் க்ரீட்டிங் தான். ஸோ இது வந்துட்டு ஒரு பேக்ரவுண்டு, அதாவது ஒரு ஷேடோ மாதிரி ஒரு ஃபீல் வந்துட்டுக்காக நான் வந்துட்டு கொடுக்குறேன். ஷேடோ ஃபீலுக்கு தான். should be look good. Okay.
ஸோ இதுக்கு நம்ம ப்ளர் கொடுத்து பார்ப்போம். சப்போஸ் அது செட் ஆச்சுன்னா அதை வச்சுக்கலாம். அப்படி செட் ஆகலை அப்படின்னா நம்ம ப்ரிவ்யூ பார்த்தோம்னா தெரிஞ்சிடும். நம்ம விட்டுட்டு நம்ம ஜஸ்ட்டு ஷேடோ கொடுத்துக்கலாம். ரைட், உங்களுக்கு நான் ஷேடோ மாதிரி கொடுக்கும்போது ஒரு 3 டைமென்ஷனல் ஃபீல் கிடைக்குது நமக்கு. ஸோ இதுக்கு வந்துட்டு ஒரு கலர் டிண்ட்டு மட்டும் கொஞ்சம் அந்த ப்ளூ கலர் மிக்ஸ் கொடுத்தோம்னா நல்லாயிருக்கும். ஏன்னா ஆல்ரெடி பேக்ரவுண்ட் டார்க்கு. ஸோ ஷேடோ வந்துட்டு ப்ளூ அந்த இது கொடுத்தோம்னா நமக்கு கொஞ்சம் தனியாக தெரியும். அதுக்காக ப்ளூ இல்லை க்ரே அந்த மாதிரியான கலர்ஸ் வந்துட்டு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இது பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் உங்களுக்கு. ஸோ அதுக்காக நான் அந்த ஃபீல் எடுத்துக்க போகிறேன். ஸோ ஜஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை செலக்ட் பண்ணிவிட்டு to change as a gray or a blue. ஸோ ஒரு க்ரே அல்லது ப்ளூவாக வந்துட்டு அதை மாற்றிக்கிறோம். அவ்வளோதான். ஜஸ்ட் இதுக்கு அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த க்ரே மாதிரி வந்துருச்சு. ஸோ இதோட நம்ம அதை முடிச்சுக்கலாம். ஸோ ப்ளூ டிண்ட்டு லைட்டாக மாற்றி பார்ப்போம். ஸோ ப்ளூ வந்துட்டு ஸோ பேக்ரவுண்டும் ப்ளூவாக இருக்கேன். ஸோ இது வந்துட்டு நல்லாவே மேட்ச் ஆகும். ரைட், மேட்ச் ஆகிடுச்சு. ஸோ இதே போல் இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கில் கண்டிப்பாக நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம். ஸோ இதை வந்துட்டு நீங்கள் ஒரு ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட இதில் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ ஒரு லைட் ப்ளூ கொடுத்துக்கிறேன். கண்டிப்பாக இதே போல் இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கில் கண்டிப்பாக நெக்ஸ்ட் கிளாஸில் நாம் பார்ப்போம். ஸோ ஃபைன், குட், ரைட். இதே போல் இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கில் கண்டிப்பாக நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம். இந்த வீடியோ டியூட்டோரியல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க. எக்ஸ்பர்டைசர் அகாடமிக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பாய் பாய்.